என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறீர்கள். அதில் ஏதேனும் குறைகளை கண்டீர்களா? இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் நிர்பந்திக்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இல்லை. அதிமுக ரெட்டலையில நிற்க சொல்லி அவங்களெல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் நிற்க சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. இங்க தமாக எல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு தெரியும், ஓப்பனா பேசுறாங்க. அப்ப எங்க நிர்பந்திக்கிறாங்க? எல்லா கட்சிகளுமே கூடுதலாக தொகுதியை எதிர்பார்ப்பது நியாயமானதுதான். ஒவ்வொரு கட்சியும் அதைத்தான் செய்தாக வேண்டும். ஆனால் புதிதாக கூட்டணிக்கு நம்முடைய வெற்றியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக புதிய கட்சிகளை கூட்டணியினுடைய தலைவர் சேர்த்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் விட்டு கொடுத்து தொகுதிகளை முடிவு செய்து வெற்றியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பாக முடிந்து இப்போது அனைத்து கட்சிகளுக்கும் எவ்வளவு தொகுதிகள் என்பது முடிவாகி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிடுவது என்பது நிறைவடையும் சூழல் இருக்கிறது. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அல்ல, கூட்டணியில் இருக்கிற கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களை போன்ற கட்சிகள் புதிய கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்குவதற்காக இடம் கொடுத்து கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்காமல் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடித்திருக்கிறோம். மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது தேர்தல் கமிஷனிலே வழக்காக இருக்கிறது. நாங்கள் அப்பீல் செய்திருக்கிறோம். ஒரு என்கொயரி முடிந்திருக்கிறது. அடுத்த என்கொயரிக்கு அழைக்க இருக்கிறார்கள். அதனால அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உதயசூரியனிலே நான் போட்டியிட்டு இருக்கிறேன். 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன். 5 ஆண்டுகளாக தொகுதியிலே பணியாற்றி இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில் இருக்கிறீர்கள். என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறீர்கள். அதில் ஏதேனும் குறைகளை கண்டீர்களா? இதனால் தான் நீங்கள் இப்படி பேசினீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் நான் உதயசூரியனிலே வெற்றி பெற்று பயணித்த பின்னால் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அங்கே இடமில்லை. ஒரு தேர்தலிலே எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்வது அந்த வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக வின்னபிலிட்டியை பொறுத்து அந்த முடிவுகள் மியூச்சுவலா எடுக்கப்படுகிறது. ஆனா இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் நிர்பந்திக்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இல்லை. எதிரணியில வேணா அது இருக்கு. அங்க அதிமுக ரெட்டலையில நிற்க சொல்லி அவங்களெல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தாமரையில் நிற்க சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. இதுல யாரு ஆள் பிடிக்கிறாங்களோ அவங்க அந்த சின்னத்துல நிற்கக்கூடிய நிலைதான் அங்க இருக்கு. அதுல இவங்க ரெட்டலையில நிற்க ஒரு சிலர் விரும்பினாலும் கூட அவங்க தாமரையில நிற்க வேண்டி நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். நீங்க தமாக எல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு தெரியும், ஓப்பனா பேசுறாங்க. அப்ப எங்க நிர்பந்திக்கிறாங்க? நிர்பந்திச்சு இப்ப எனக்கு தாமரையெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் இங்க இல்லை. திருமாவளவன் அவரோட சின்னத்துல பானை சின்னத்துல தான் திமுக தலைமையிடம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி கொங்குநாடு திமுக கட்சி அந்த மாதிரி ஏதாவது வலியுறுத்தி இருக்கா? விரும்பி உதயசூரியன் சின்னத்துல போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் அங்கீகாரம் வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கடின உழைப்பின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க அதுல நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சின்னத்துல இப்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் கேட்கிற அந்த சின்னத்தை கொடுக்கிறார்கள். பானை சின்னம் அவர்களுடைய சின்னம், அது அவருடைய சின்னமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சின்னத்திலே வேறு யாரும் போட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொண்ட கட்சியாக அவர்கள் மாறி இருக்கும் பொழுது அவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை இந்த சூழலிலே நாங்கள் உதயசூரியனிலே போட்டியிட்டால் எங்களுடைய அந்த வெற்றிக்கு அது உதவியாக இருக்கும் என்கிற காரணத்தினால் நாங்கள் போட்டி